இழுக்கிற இழுவ பாரு. பொண்ணுன்னா இந்த மாதிரி இருக்கணும். இவ்வளவு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு வருது. போய் சேர மாட்டேங்குது. யோகம் வேணும். மைத்லி அக்கா, மைத்லி அக்கா, மைத்லி அக்கா, மைத்லி அக்கா. இதோ வரேன். சலக்கிலே நில்லு. ஹாய். இந்தாங்க உங்க Dress. இத புது மாடல்ல சூப்பரா தச்சு எடுத்துட்டு வா. தச்சிட்டா போச்சு. சீக்கிரமா அளவிட. மாசம் மாசம் அளவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே எடுத்தது இருக்கு. கொஞ்சம் குண்டாயிட்ட பாரு. கொக்கோ கொக்கோ கோ. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. உடம்பு ஏறி போச்சு. ஆமா ஆமா. கொக்கோ கொக்கோ கோ. என்னடா தம்பி, இந்த நேரத்துல இப்படி விழுந்து விழுந்து படிக்கிற? இம்போசிஷன். பனிஷ்மெண்ட் யார் கொடுத்தா? மாஸ்டரா இல்ல டீச்சரா? மாஸ்டர். அவரை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உன்னோட அம்மாவுக்கு தேவையில்லாம தலைவலியை கொடுக்காதடா. டேய், படிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு. மைத்ரி அம்மா அக்கா மாடியில இருக்காங்க. என்னக்கா, என்ன ஏதோ அர்ஜென்ட்டா பாக்கணும்னு சொன்னீங்களாமே? கீதாவுக்கு 2 சுடிதார் தைக்கணும். அவ நீ தைச்சாதானே போட்டுக்குவா. இவனுக்கு ஒரு ட்ரவுசருக்கான அளவு எடுத்துக்க. டேய் தம்பி, வா. பனின்னு தூக்கு. வா தூக்கு. எனக்கும் ஒரு ட்ரவுசர் உடனே தச்சாகணும். சரி, நீ போய் படி. இந்தா துணி, சீக்கிரமா தைச்சு கொண்டு வந்துரு. சரிங்கக்கா. கோபிகா, கொஞ்சம் இங்க வாயேன். என்ன? அது நானும் இவன மாதிரி ஒரு ட்ரவுசர் போட்டா எப்படி இருக்கும்? சூப்பர், அம்சமா இருப்பீங்க. அப்ப அளவு எடுத்துட வேண்டியதானே? கம்மு அளவு எடுறி செல்லக்கிளி. அளவு எடுமா. தம்பிக்கு எடுத்த அளவே போதும். எலாஸ்டிக் வச்சு தானே தைக்க போறேன். அதை இழுத்து போட்டாலே போதும். டேய், ஓரமா போங்கடா. அக்கா என்ன இவ்வளவு அர்ஜென்ட்டா வரீங்க? இதா வந்து சொல்றேன் இரு. காலுக்கத்தால இப்படி போட்டு விரட்டுறானே. ஐயோ, போயிடுச்சே. கோபிகா, அம்மாடி கோபிகா, கோபிகா, அம்மாடி ஏ கோபிகா. ஐயோ அம்மா பிசாசே, மூஞ்சில சாயத்தை பூசி வந்து ஏன் இப்படி பயமுறுத்துற? கோபிகா எங்க? விஷயம் என்ன சொல்லு. மனசாட்சியே இல்ல, சரியான கல் நெஞ்சு. யாரு? கோபிகாக்கா? ஐயோ, அவளுக்கு இருக்கிற நல்ல மனசு உங்களுக்கு கூட இல்ல. அதனாலதானே அவளை தேடுறேன். பின்ன யாருக்கு கல் நெஞ்சு? அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கற டேனியல் இருக்கல்ல, அவனை நான் விட மாட்டேன். டேனியலா? ஆமா, அந்த பரதேசிதான். அவன் என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். அந்த வண்டியை வச்சுதானே நான் பொழப்பு நடத்துறேன். நீங்க அவனை பார்த்து ஓடி இருப்பீங்க. இல்லன்னா அவன் ஏன் அப்படி செய்ய போறான்? என்ன 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 சொன்ன? உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கல, அவளை கேட்டு பாரு. இவங்க பணம் கொடுக்கலன்னு இவங்க வீட்டு பசுமாட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டான் அந்த விளங்கார பையன். ஏன் இவங்க அப்பா ஓடுனதுனாலயா? ஏ சரசு, என்ன பேங்க்காரங்க வாங்குற அளவு கூட அவன் வட்டி வாங்குறது இல்ல.
நாங்களும் அவங்கிட்ட பலமுறை பணம் வாங்கியிருக்கோம். கரெக்டா நாம திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா அவன் நம்ம வீட்டுல இருக்கிற கிரைண்டரு மிக்ஸி ஏன் சவரம் பண்றானே பாஸ்கரே, அவனோட சவரக்கத்தை கூட எடுத்துட்டு போயிட்டு அந்த விளங்காத பையன் நாசமா போயிடுவான். சரி, நீ கோபிகாவை எதுக்கு தேடுற? அதே நான் அவகிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்ல. அம்மாடி கோபிகா, கோபிகா எனக்கு ஒரு உதவி செய்யண்டே. என்ன? இல்ல நீயும் அந்த டேனியல ஒருத்தருக்கு ஒருத்தரு. இப்ப என்ன சொல்ல வர? இல்ல நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. வண்டியை கொடுத்துரு நீ சொன்னா கொடுத்துருவாண்டே. என் வண்டி அவன் எடுத்துட்டு போயிட்டாரு அதானே? கையில பணம் இல்லனா அத டேனியல் கிட்ட எடுத்து சொல்லணும். என்ன புரியுதா? அதை விட்டு இப்படி ஒளியெல்லாம் கூடாது. அம்மாடே, எத்தனை தடவையே அவங்ககிட்ட எடுத்து சொல்றது? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அவனை பார்த்த உடனே நான் இப்படி மெதுவா தான் நடந்தேன். எப்படி நடந்த? இப்படி இப்படி இப்படி. உண்மையை சொல்லு, இவ்வளவு மெதுவாவா நடந்த? முதல்ல இப்படிதான் நடந்தேன். அவன் முறைச்சு பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துனேன். இப்படி இப்படி. அவர் முறைச்சு பார்த்தப்ப எப்படி நடந்த? அவன் மறைச்சு பார்த்தப்ப இப்படி. பின்னாடியே வந்தப்போ இரு வரண்டி. பசி உங்களுக்கு மட்டும் இல்ல, பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் 2 கட்டிங் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். நீ அந்த ஜாதி சங்க தலைவரோட பசு தானே? அதனாலதான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு அமக்கலம் பண்றியா? ஓ மடி அதுக்குள்ள நிறைஞ்சிருச்சா? எப்படி நிறையாம இருக்கும்? வெள்ளைக்காரனோட வம்சமாச்சே. யாரும் சத்தம் போடாதீங்க. இனிமே 2 பெக்கு போடாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. இரு, இத குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி போடாம கையெல்லாம் எப்படி உதறது பாரு. பாடா. நிம்மதியா தண்ணி கூட அடிக்க விட மாட்டானுங்களே. ஹலோ, டேவிட், புரியுது சொல்லு. மிக்ஸி தானே? இருக்கு இருக்கு, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. டேய், நம்பர் 1 கம்பெனிடா. நீ என்ன சொன்ன? 1500 ரூபாயா? போடாங்கொய்யா, இன்னும் கொஞ்சம் ஏத்தி சொல்றா. நீ ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன். டே டேவிட், டேனியல் வரா, நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு. இப்படி வாடா. நீ இதை எங்க இருந்து தூக்கிட்டு வர? பக்கத்து ரோட்ல இருந்து. அதுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்குது. எங்க இருந்துடா அதை புடிச்ச? என்ன பின்னால இடிக்குது ஓடுது, திரும்பவும் பின்னால இடிக்குது ஓடுது. பேசாம இதை அடிச்சு பிரியாணி ஆக்கிடலாமா? அட என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கப்பா. சொந்தக்காரங்க வந்து வட்டி காசு கொடுக்கும் போது இந்த பொருளை நம்ம திருப்பி கொடுக்கணும். ஓ ஹாய், இது யாருது? சரசோட வண்டிய தூக்கிட்ட போல. நான் விடுவனா? நல்லா இருக்கு. புல்லையும் வைக்கோலையும் அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு இந்த வண்டி சரியா இருக்கும். ஹலோ, மிக்ஸியா? அப்பா, அப்ப நீ இந்த மிக்ஸி எடுத்து வித்துட்டியா? நீ என்னடா தேவையில்லாம வளர்ற? போன்ல டேவிட். டே, அது மிக்ஸி இல்லடா, மிக்சிங்கு. மிக்சிங்கு டாஸ்மாக்ல இருக்க டேவிட்ரா. ராத்திரி ரம்மு வாங்கும்போது அவன் ஒன்னு சொன்னான், குடிக்கும் போது தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணுமாமா. பாசக்காரன்டா, மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கிறேன்னு சொன்னா போதும். அப்பா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அது திருப்பி கொடுக்க வேண்டிய பொருள். போட, போய் வேற வேலை இருந்தா பாரு.
சரக்கு அடிக்கிற மூட கெடுத்துக்கிட்டு. இப்படியே போச்சுன்னா மொத்தமா முழுகிடும். இங்கே இருங்க. டானி, கத்தாத, இங்கதான் இருக்கேன். டேய், நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் கஷ்டப்படுறவங்க பொருளை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு? அது என்னோட தொழிலுமா. என்ன இது வெயிட் கம்மியா இருக்கு, இதுல இருந்து அடிச்சுட்டானுங்களா? காசு, பணம், மணி, துட்டு வேற வழி இல்லாம தானே அவங்க எல்லாம் உன்கிட்ட 1000 10,000 வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. நீ யாரு? வானத்துல இருந்து முளைச்சு வந்த தேவதையா? எனக்கு தர வேண்டிய பணத்தை உங்க அப்பா நான் தருவான். டேய், செத்து போன எங்க அப்பாவை பத்தி பேசுன? என் சோத்துல மண்ணை போட பார்த்தா உங்க அப்பா இல்ல உன் தாத்தனையும் திட்டுவேன். கம்மு. ஓசில ஒரு கட்டிங் போட்ட வேண்டியதா? ஏய், தண்ணி ஊத்தி கெடுத்துறாதயா. அடங்கொக்க மொக்க என்ன ஜென்மம் இது? சுதிய கொஞ்சம் ஏத்திக்கிற தலை. சொந்த செலவுல சூனிய வச்ச மாதிரி ஆயிடுச்ச. ஏய், உங்க அப்பனை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குடி. நீ அந்த ஓடுகாலிக்கு சப்போர்ட் பண்ணி தானே இங்க வந்திருக்க. நான் சொன்னாதான் நீ கேப்பேன்னு அந்த அக்கா தான் சொன்னாங்க, அதான் வந்தேன். நீ சொல்லிட்டல, வண்டியை கொடுத்துற. அந்த அக்காவும் வந்திருக்காங்க. அடச்சே, சுத்த டூப்ளிகேட், ஏறவே இல்ல. ஓ லெவலுக்கு எலி மருந்து தான் சரியா வரும். அரசக்கா, இங்க வா. அசலும் வட்டியும் சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துடணும். சரி சரி, வண்டி எடுத்துட்டு போ. போறதா? எங்கடா போறத? உன்னாலதாண்டா இன்னைக்கு என் வியாபாரமே கெட்டு போச்சு. கேட்டியா? நீ 500 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த சாரசிங்க வந்து போக மாட்டாடா. 500 ரூபாயா? நீ கம்மிக்கட. அடங்கொக்க மொக்க. ரைட்டு, விடு. வேண்டாம் வேண்டான்னு நான் 100 முறை சொல்லி பார்த்தோம், கேட்காம உன்னோட இந்த அப்பா இருக்கான் பாத்தியா, என்ன குடிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டான். அடி சரசு, ஆப்ப மொத்தமா அடிச்சிட்டு ஏண்டி இப்படி எனக்கு ஆப்பு வைக்கிற? யாரா ஹாஃப் அடிச்சது? நான் அடிச்சது வெறும் 2 கட்டிங் தான். எனக்கு பணத்தை கொடுக்கல, ஈட்டிசில உள்ள தள்ளிடுவேன். நான் கேட்ட பணத்தை இப்பவே எனக்கு கொடுத்தாகணும், இல்லைன்னா உங்க அப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். டேய் மோனே, ஏட்ரா பணத்தை. அப்படிவா வழிக்கு. ஓகே, பாய். என்ன வட்டா? பாய் பாய் பாய். உனக்கு இப்ப திருப்தி ஆயிடுச்சா? திரும்பவும் சரக்கு வாங்க போகணுமே. டானி, கொள்ளையடிச்ச வட்டி பணத்துல இருந்து கொஞ்சம் கடவுள் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கோ. புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஏழைங்களோட சாம்பு பணம் நமக்கு வேண்டாம் டானி. நம்மளோடது சின்ன சின்ன கனவுகள் தானே, அதுக்கு தேவையானதை கடவுள் இப்பவே கொடுக்கறாருல. எனக்கு புத்திமதி சொல்லாத. சொல்லுவேன். இங்க பாரு, நாளைக்கு உன்னோட சேர்ந்து வாழ போறது நான் தான். அதனால இப்ப நான் என்ன சொல்றேனோ அத நீ கேட்டு நடந்தாலே போதும். இல்லனா இந்த தாடியை